இப்போ கோலிவுட் பக்கம் வந்து ஒரு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த தனுஷ் 5 ஸ்டார் கதிரேசன் அந்த பஞ்சாயத்து தான். அந்த பஞ்சாயத்து வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ பண்ணி போட்டிருந்தோம். அதாவது தனுஷ் வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, ஒரு பக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு. இதற்கு இடையில மத்தியஸ்தம் பண்ணுறது பெப்சி தலைவர் ஆர்கே செல்லுமணி அவர்கள் வந்து ஒரு மிரட்டுற தோணியில் ஒரு கடிதம் அனுப்பிச்சிருந்தா. இன்றைக்கி வந்து 5 ஸ்டார் கதிரேசன் அவர்களுடைய மனைவியும் அதே மாதிரி 5 ஸ்டார் கிரியேஷன்ஸுடைய பங்குதாரமான அவங்க மனைவி வந்து ஒரு விளக்க கடிதம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, தங்கச்சின்னு ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வந்து பேசின விதம் வந்து ஒரு மிரட்டலாக இருக்குது. அதே மாதிரி எங்கள் மன வலிமையை எங்கள் மன வலியையும் உளைச்சலையும் வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு வந்து சங்கத்தில் எங்களுக்கு உரிமை இருக்குது. நாங்கள் வந்து கடன் வாங்கி ஒரு படத்தை வந்து ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கடனை நாங்கள் அடைக்கிறதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட போயிட்டு நாங்கள் இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்லாம் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இதெல்லாம் யோசிக்கும்போது காமனாக ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு பக்கம் தனுஷ் இதை பற்றி எதுவுமே எந்த கவலையுமே இல்லாமல் ஒரு பக்கம் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி வந்து நாங்கள் இட்லி கடை படத்தை ரிலீஸ் பண்ணுறோமேன்னு டேட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாரு. இங்கிட்ட ஒரு பக்கம் பாவம் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கே சொல்ல இது பண்ணுறாங்க. ஜென்ரலாகவே தனுஷ் எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாக ரியாக்ட் பண்ண போகிறது கிடையாது. அந்த போயஸ்காரில் இந்த 150 கோடி ரூபாய்க்கு ரஜினிக்கு எதிரில் ஒரு வீடு கட்டிருக்காரு அப்படின்ன உடனே தான் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த இடத்துல இருந்து தான் இவருக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த ஒரு வீடு பார்த்திங்கன்னா 150 கோடி ஏதோ சொல்லப்படுது. 150 கோடி அப்படின்னும் போது அந்த 150 கோடியை சம்பாதிக்கிறது கோடி தானே ஆகணும். அப்போது ஓடும்போது வந்து எங்கே பணம் அதிகமாக காய்க்குதோ அங்கே தானே அவங்க ஓட செய்வாங்க. பணம் மெதுவாக கிடைக்குதுன்றதுக்காக அந்த இடத்துல வந்து இது பண்ண முடியாது. இப்போ நம்மளே வந்து ஒரு இஎம்ஐ கட்டணும், ஒரு பேங்க் லோன் அடைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 கிடச்சிடாதான்றதுக்காக ஓடுவோம் இல்லையா? ஸோ இப்போ சைக்கலாஜிக்கலாக யோசிக்கும்போது அப்படி ஒரு ஓட்டம் அந்த இடத்துல தேவைப்படுது. இது வந்து நான் சரி தவறுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் உள்ள வரவங்கள. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் தயாரிப்பாளர் தரப்பி யோசிச்சணும் இல்லையா? மத்தியஸ்தம் பண்ணுறவங்களும் வந்து என்னென்னா நிறைய இடங்களில் ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் போகுது. ஏன்னா இதுக்கு வந்து சினிமா அப்படிங்கிற அந்த ஒரு இடம் வந்து ஒரு கார்ப்பரேட் கல்ச்சருக்குள்ளே கிடையாது. நம்ம இந்தியன் சினிமாலையும் சரி, குறிப்பாக தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர், கார்ப்பரேட் கட்டமைப்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போது நடிகர் சங்க கட்டடம் ஒன்று முடிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் அது வந்து ஆர்கனைஸ்டு லேபர் யூனியனாக ஒன்று மாற்றிட்டாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிடும். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு யூனியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அந்த யூனியனில் உங்களுக்கு லோன் கொடுக்குற ப்ராசஸ் வரைக்கும் எதுவுமே இல்லை. ஒரு ஸ்ட்ரக்சர்டு கமிட்டி இங்கே தமிழ் சினிமாவுக்குள்ளே இல்லாதது மட்டும்தான் இது ஒரு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வட்டி கொடுக்குற ஃபைனான்சியர்ஸ் எல்லாருமே வந்து வெளியிலேருந்து வாங்கி தான் கொடுக்குறாங்க. வெளியிலேருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஏங்க கொஞ்சம் காமனாக யோசிச்சு பாருங்கள். பேங்க்கு மூலமாக நம்ம வட்டிக்கு வாங்கி கொடுக்குறது லீகல். ஆனால் வெளியிலேருந்து வாங்கி நம்ம படம் பண்ணுறது இல்லீகல். இதுலேயே நமக்கு தெரியுதில்ல, ஒரு இல்லீகல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேயேவும் இவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னும் போது இதை வெளிப்படையாக நம்ம பண்ணுறோமே, இது முதல்ல இதுக்கு சரியா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா? அப்போது இதுக்கு ஒன்றும் நியாயமான ஒரு விஷயம் வேணும்ல. அது எதுவுமே பண்ணாமல் வந்து இப்போது ஒரு நடிகனுக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும் இடையில் வந்து ஒரு சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த சிஸ்டம் சரியில்லைங்கிறத எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு ஒன்று ஓட்டணும். ரெண்டாவது 5 ஸ்டார் கதிரேசன் வந்து நியாயமாக பார்த்தா தனுஷ் வந்து அவருக்கு வந்து படங்கள் கொடுக்கணும். ஏன்னா படுத்துக்கிட்டு இருந்த காலத்தில் வந்து பொல்லாதவன் மாதிரியான ஒரு மாஸ் ஹிட்டும் சரி, ஆடுகளம் மாதிரி வந்து ஒரு அல்டிமேட் ஹிட்டும் வந்து அந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக தான் இவருக்கு கிடச்சிச்சு. அந்த ஒரு மரியாதை நிமித்தத்துக்கு சில விஷயங்கள் பண்ணித்தான் ஆகணும். இதெல்லாம் வந்து ஏன் இதை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்னா, இன்றைய காலகட்டங்களில் தன்னுடைய குருவை யாரும் பெருசாக மதிக்கிறது கிடையாது. தன்னை தூக்கி விட்டவங்களை யாரும் பெருசாக மதிக்கிறது கிடையாது. இப்போது எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ரஜினி, கமல்லாம் ஏன் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து தன்னை வந்து தூக்கி விட்டவங்களை எந்த இடத்துலையுமே கைவிடாமல் திருப்பி காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா, அந்த வழியை வச்சு எப்படியாவது முன்னேறணுமா அப்படின்ற ஒரு இதுலேயே அவங்க பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆரில் வி.கே. ராமசாமி சார் வந்து ரொம்ப நொடிஞ்சு போயிருந்த காலகட்டங்களில் எம்ஜிஆர் வந்து உங்கள் தயாரிப்பு நிறுவனத்தில் ஒரு படம் பண்ணுவோம், கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நிம்மதியாக இருங்க கேஆர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன், அரூர் தாஸ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி கவிதாலயாவுக்கு எத்தனை படங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு. கவிதாலயா ஒவ்வொரு வாட்டி நஷ்டப்படும் போதெல்லாம் கவிதாலயாவுக்கு போய் நிற்கிறார். எஸ்பி முத்துராமன் சாருக்காக படம் பண்ணணும் அப்படின்னும் போது அடுத்த செகண்ட் போய் நிற்கிறார். இப்படி அதே மாதிரி வந்து தேவர் ஃபிலிம்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக ஒரு படம் பண்ணணும், ஏவிஎம் பேனர் ஒரு படம் பண்ணணும். அப்போது முதலாளிகளை தூக்கி விடணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. தயாரிப்பாளர்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? அந்த ஒரு மரியாதை வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இப்போ விஜய் அவர்களே ஒரு படம் ஓடலை அப்படின்னா இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு அடுத்த படம் எப்படியாவது கொடுத்து இது பண்ணிடணும்னு நினச்சாங்க. இப்போ அஜித்தையே எடுத்துக்கோங்களேன், விவேகம் படம் பெருசாக போகவே இல்லை. விஸ்வாசம் படம் அதே சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா
ஒரு நேர்மை அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்களும் பெரிய ஆளாக முடியும், அந்த தயாரிப்பாளரும் நல்லா இருக்க முடியும், எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். பட் இன்றைய காலகட்டங்கள் அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணுறது கிடையாது, ரொம்ப குறைஞ்சிருச்சு. இது நியாயமாக பார்த்தா தனுஷ் வந்து இது ஒரு அறிக்கை கொடுக்கணும், இல்லை ஒரு ஷார்ட் அவுட் பண்ணக்கூடிய பஞ்சாயத்து தான். மேபி அவங்களுக்குள்ள என்ன ஈகோ கிளாஸ் இருந்துச்சு, என்ன கம்யூனிகேஷன் இருந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இது ஷார்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஒரு தயாரிப்பாளர் மனவலியில் அழுகிறாரு அப்படின்னா அந்த உள்ளக்குமுறலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். எப்போவுமே வந்து இந்த ஊர்வாயில் விழுந்தால் விளங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. இப்போ தனுஷை சுற்றி ஏகப்பட்ட பேர் ஊர்வாயில் விழுகிறவங்க. ஒரு பக்கம் நயன்தாரா வந்து நீ மேடையில் ஏறி நடிக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு அந்த அம்மா வச்சு செஞ்சு விட்டு போயிட்டாங்க. இப்போது இந்த ஒரு பஞ்சாயத்து ஏற்கனவே தனுஷ் பள்ளி ரொம்ப நாள் ஓடிக்கிட்டு இருக்க பஞ்சாயத்து. இன்னும் சொல்ல போனால் அரசியல் புரசலாகவே அங்கே இங்கே ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, அது ஒரு வந்து விலகி போகிறது, இப்படி சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறோம். அப்படின்னா எதிர்ப்பையும் வெறுப்பையும் சம்பாதிக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா அது திரும்பவும் வந்து ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணி திரும்பவும் நம்மளை வந்து ரொம்ப டவுன் ஆக்கி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். ஸோ இது நியாயமாக பார்த்தா இல்லீகல் எல்லாத்தையும் விட்டுட்டு தனுஷ் நியாயமாக அந்த இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கணும், ஒரு பேச்சுவார்த்தை பேசணும். இத்தனை நாளுக்குள்ளே இந்த கேப்பில் நான் ஒரு படம் பண்ணுறேன், இல்லை கதை பண்ணுறேன், ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் இருந்தால் அது ரொம்ப தப்பாகிடும். ஏன்னா இதற்கு முன்னாடி கௌதம் மேனன் என்னை நோக்கி பாயும் தோட்டாவிலையும் ஒரு இஷ்யூ முன்னாடி வச்சுருந்தார். ஸோ இப்படி எல்லாரையும் எதிர்ப்பு சம்பாதிச்சு நம்ம வந்து பெரிய ஆள் ஆயிட முடியாது. நமக்கு 1000 கோடி ரசிகர்கள் இருந்தாலும் 1000 கோடி பேர் உங்கள் படத்தை வந்து பார்ப்பாங்க. ஆனால் உங்கள் படத்தை எடுக்கிறது இந்த தயாரிப்பாளர்கள். முதல்ல படத்தை எடுக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுங்க, படம் பார்க்குறவங்க தன்னால் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.